வணக்கங்க. ஒரு கஸ்டமர் உங்கள் கறி மசாலா போட்டு மட்டன் குழம்பு செஞ்சு காட்டுங்கன்னு கேட்டிங்க. அவங்களுக்காக இது நான் செஞ்சு காட்டுறேங்க. இப்போ நிறையா பேர் குக்கரில் தான் செய்வீங்க, நானும் குக்கரில் செஞ்சு காட்டுறேங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்த பிறகு கறியை போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கின பிறகு கறி மசாலா தூள் இந்த அளவு போட்டால் போதுங்க. அதுக்கு தேவையான மிளகாத்தூளுங்க. காரத்துக்கு என்னடா மிளகாத்தூள் கம்மியாக போடுறீங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த அளவே எங்களுக்கு போதுங்க. அவங்கவுங்க மிளகாத்தூள் அடிக்கும் போதே மிளகா 1 கிலோ எடுத்தாங்கன்னா வரமல்லி 1 கிலோ எடுப்பாங்க. நாங்கள் அப்படி செய்ய மாட்டோங்க. 1 கிலோ மிளகாத்தூளுக்கு 1/2 கிலோ கொத்தமல்லி தான் சேர்த்துவோங்க. குழம்புக்கு தேங்காய் மசாலா அரைச்சி ஊற்றிக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு பூண்டு இஞ்சி தேங்காய் சிறிதளவு கடலை வரமல்லி 1 கை சீரகம் சோம்பு மிளகு பட்டை லவங்கம் கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கறி வேகிறதுக்காக குக்கரில் 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க. விசில் போன பிறகு குக்கரை திறந்தால் நல்லா கறி வெந்திருக்குங்க. இப்போ அந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க. நான் மசாலா சேர்த்தின பிறகு குக்கர் மூட மாட்டேங்க. நல்லா கொதித்து அந்த மசாலா வாசனை போகிற பிறகு கறியை தனியாக எடுத்துக்கலாங்க. கறியை தனியாக தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கறி மசாலா கொஞ்சம் பெப்பர் தூள் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு வானெண்ணெயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு இந்த மசாலாவெல்லாம் எண்ணெயில் போட்டுடலாங்க. குழம்புலேருந்து கறி எடுக்கும்போது கறியை மட்டும் எடுக்காதுங்க, 2 கரண்டி குழம்பும் சேர்த்து எடுங்க. இதை நல்லா தாளிச்சிக்கலாங்க. நல்லா சுண்டன பிறகு எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ கலராக இருக்குது குழம்பு, பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நாங்கள் இந்த மாதிரி தான் கறி குழம்பு வைப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.